நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். ஆண்டவர் ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால், நம் வாழ்க்கையில பின்காலத்தில் நம் பொருள் மேலும் அதிகமான பணத்து மேலும் ஆசை வைக்க போகிறோம் என்று ஆண்டவருக்கு உண்மையாய் தெரியும். இந்த வேதம் நம் பிறப்பதற்கு முன்பாக குறிக்கப்பட்டுள்ள ஒரு வசனம். பிற்காலத்திலே வருகிற ஜனங்கள் நிச்சயமாக இந்த பொருள் மேல் ஆசை வைப்பீர்கள், இந்த பணத்து மேல் ஆசை வைப்பீர்கள், தேவன் அன்பை விட்டு விலகப் போகிறீர்கள் என்று ஆண்டவர் முன்குறித்து இப்படிப்பட்ட வசனங்களை வாக்கியங்களை நம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னை நேசித்தீர்களானால் இந்த உலக பொருள் மேல் ஆசைப்படாதிருங்கள், இந்த உலகத்தை நேசித்தீர்களானால் என்னை நேசிக்க முடியாது. ஒரு வேலைக்காரனுக்கு 2 எஜமான் ஆகக்கூடாது என்று தேவன் சொன்னார். அப்படி ஏன் தேவன் சொல்கிறார் என்றால், நாம் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பொருள் ஆசை, நம் இந்த உலக பொருள்களுக்கு ஆசை, பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும். நம்ம கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் அது போதுன்ற நிறைவு ஒரு மனசு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக பண ஆசை இல்லாதவர்களாக நம்ம இருக்க வேணும். ஏன்னா பணம் எல்லாத்துக்கும் வேறாக இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலக பொருட்கள் ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் நமக்கு ஒரு வசனம் கொடுக்குறாருன்னா, ஒரு வாக்கியம் கொடுக்குறாருன்னா, நிச்சயமாக அந்த வாக்கியம் நம் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் எப்பொழுதும் நம்மளுக்கு எந்த வசனத்தை கொடுத்தாலும் அந்த வசனத்தை நம் வாழ்க்கையில் எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நம் வாழ்க்கையில் அப்பிராயசப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த வசனம் சொல்ல, ஆண்டவரே நீர் சொல்லுகிற இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்துகிறேன். ஆண்டவரே நான் நீதிமானாய் வாழ்கிறேன். யாரும் பார்க்கல அப்படின்லாம் இல்லை. ₹1 சம்பாதிச்சாலும் அதை உத்தமமாக நீதியாக நம்ம செலவு பண்ணும்போது கர்த்தர் நம் பணத்தை எல்லாவற்றையும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக விசுவாசமாய் நீங்கள் இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்வார். அந்த மாதிரி விசுவாசமாய் யோசேப்பு இருந்தார். ஆண்டவர் யோசேப்பு ஆண்டவர் யோசேப்பு இருந்த இடத்துல நீதிமானாய் வாழ்ந்தார். எந்த தவறும் செய்யவில்லை. அவர் கொடுக்கப்பட்ட வேலையில் அவர் உத்தம ஊழியக்காரனாய் இருந்தார். ஆனால் யோசேப்பை ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்தினது போல இப்போது உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். வரும் காலம் வரைக்கும் காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்வார்.